பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை பாடி துதிப்போம். ஆமென். இந்த காலவேளையில நன்றி பலிபீடம் கட்டுவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா நன்றி நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. சொல்லுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். வாயை திறந்து, இயேசுவே நான் நன்றி செலுத்துவேன். நீ செய்த நன்மைகள் ஆயிரம் சொல்லி சொல்லி. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து, உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து, உமது ஊழியம் செய்ய செய்தி, உமது ஊழியம் செய்ய வைத்தி. நன்றி தகப்பனே. கரங்களை தட்டி நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இந்த காலங்களில் கரங்களை உயர்த்தி, இயேசுவே நன்றி தகப்பனே, நீ நன்மை செய்த நன்மைகள் ஆயிரம் அப்பா. நான் உங்களை மறக்க மாட்டேன். இந்த காலவேளையில் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொருவரும் கிராட்டிடியூடோடு கூட, கிராட்டிடியூட் ஹார்ட் அது ரொம்ப அவசியம் கிறிஸ்தவ ஜீவியத்தில். அந்த கிராட்டிடியூட் ஹார்ட்ல இருந்து தான் நீங்கள் கர்த்தருக்கு நன்றியே செலுத்த முடியும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இன்னைக்கு உமது பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். உங்கள் வார்த்தையில் தான் எங்களுக்கு சகாயம், ஜீவன். இன்னைக்கு யாரெல்லாம் சோர்ந்து போய், பதறி போய், தள்ளாடி போய், சுகம் இழந்து, நம்பிக்கை இழந்திருக்கிறாங்களோ, உங்கள் வார்த்தையிலே ஜீவன் உண்டாகட்டும். உங்களை கட்டி எழுப்புங்க. ஆமேன், ஆமேன். இன்னைக்கும் நம்மத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2 நாளாகமும் 5ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம். 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரொம்ப அற்புதமான வசனம். அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை சோத்திரியுங்கள். சோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தால் நிரப்பப்பட்டது என்று அவரை சோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தில் நிரப்பப்பட்டது. நல்ல கவனிங்க. சில விஷயத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். சில விஷயம் புரியாது, ஆனால் எளிய முறையில் ஆவியானவர் வளர்க்குறாரு. அதை புரிஞ்சிட்டிங்க, உங்கள் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா, பிரயோஜனம் உள்ளதா, கனி உண்டாகிறதா, மகிமையாக மாறும் இல்லையா? இந்த இடத்துல அந்த வசனம் வார்த்தை எப்படி வருது? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு உறுதியான, ஒரு நிலைப்பாடான ஒரு ஸ்டாண்டு வேணும். அது என்னன்னா, என் கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி சூழ்நிலை சரியில்லை, இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, மூடியாக இருக்குது, இந்த இடத்துலேருந்து எனக்கு உத்தரவாதம் கிடைக்கல, இந்த இடத்துலேருந்து எனக்கு பதில் கிடைக்கல, இந்த இடத்துலேருந்து எனக்கு சைன் கிடைக்கல, இன்றைக்கி கர்த்தர் என்னன்னு செய்யலை, இந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே பேசலையே, என்னை கைவிட்டது போல் இருக்குது. இல்லை, எல்லா சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நிலைமையிலும் நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு என்னென்னா, என் கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி உங்களுக்கு பதிலே வரல, இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமே போயிட்டு இல்லையா, உங்கள் கைவிட்டு போயிடுச்சு. ஹலோ, கேட்குறீங்களா? அது எனக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கணும், இந்த ப்ரொமோஷன், இந்த நன்மை எனக்கு தான் வந்திருக்கணும், கைவிட்டு போயிடுச்சு. ஆனால்
உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குன்னா, இல்லை என் கர்த்தர் நல்லவர், அதை தடுத்துட்டாரு, அவர் தடுக்கிறது நல்லதுக்கு தடுத்தாரு, எனக்கு நன்மை உண்டாக. சில நேரம் சில விஷயம் நம்ம கைக்கு கிடைக்காம கையை விட்டு போகுதுன்னா, அது தீமையான காரியம் மாத்திரமில்லை. ஒன்று தீமையாக இருந்தாலும் தடுத்துருவார், தீமையானது மாத்திரம் இருக்கா, சிலது நன்மையாகவே இருக்கும். ஏன் தடுக்கிறாருன்னா, இந்த பிள்ளைக்கு என் உள்ளத்தில், அவனுடைய உள்ளத்தில் என்னை எப்படி நம்புகிறான், இந்த நிலைமையிலையும் என்னை நம்புகிறானா, என்னை விசுவாசிக்கிறானா, என்னை நேசிக்கிறானா, என்னை விட்டு கொடுக்காம இருக்கிறானா, அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக என்ன செய்கிறாரு, அந்த நன்மையை அப்படி மறைக்கிறாரு, கொஞ்சம் அப்படி மறைக்கிறாரு. நம்ம என்ன நினச்சிடுறோம், என்னடா இது, எது ஒன்றும் இல்லை கூட விஷயம் நடக்கலையே, இது எப்படியும் கைகூடி வந்துடும் நினைக்கேன், ஆனால் வரல. ஆனால் கவனிங்க, கர்த்தர் நல்ல, இதுதான் முக்கியமான விஷயம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது கிடைக்காம போனதுனால எனக்கு கர்த்தர் கெட்டவர் இல்லை, இன்னைக்கு வர வேண்டிய நன்மை கிருபை எனக்கு வராமல் போயிருச்சுன்னு இல்லை, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஸ்டாண்டு, இதுதான் உறுதியான நிலைப்பாடு. இதுக்கு பேர் தான், இவனுக்கு பேர் தான் விசுவாசி, இவனுக்கு பேர் தான் விசுவாசி. ரெண்டாவது, இந்த பகுதியில் அப்படி சோத்திரிக்கும் பொழுது என்ன நடந்தது, அன்னைக்கு தேவாலயத்தில் மேகத்தால் நிரப்பப்பட்டது. இப்படி சோத்திரிக்கும் பொழுது தேவ மகிமை நிரம்பினது. இப்போ என்ன விஷயம், கடைசி இந்த பாயிண்டோட முடிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமை, உன் வீட்டில், உன் வேலை ஸ்தலத்தில், நீ செய்யும் காரியத்தில் தேவ மகிமை அந்த மேகத்தை போல இறங்கும். அதை இறங்கணும்னா நீ கர்த்தரை சோத்திரிக்கணும், அவர் நல்லவன்றதா ருசி பார்த்து சொல்லணும், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டு, ஈவந்தோ இன்னைக்கு நீ சிலதை இழந்து போயிருந்தாலும் சரி, சிலதை கிடைக்காம போனாலும் சரி, அல்லது இந்த உலக பதத்தில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அப்பையும் சொல்லுங்கள், இல்லை அவர் கிருபை எப்பயும் எனக்கு இருக்குது, என்னை கர்த்தரை மறக்குவேன். இந்த ஸ்டாண்ட் எடுத்திங்கன்னா தேவ மகிமை உங்களை நிரப்புது, உங்கள் வீட்டை நிரப்புது, உன் தொழிலை நிரப்புது. அப்போ தேவ மகிமை நிரப்புதுன்னா நீ மகிமைக்குரியவன், நீ மகிமைப்படுவ, உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார், உனக்கு வர வேண்டிய நன்மை வரும். இன்னைக்கு அநேகர் உள்ளத்தில் தேவ மகிமை இல்லை, வீட்டில் இல்லை, ஏன்னா கர்த்தரை சோத்திரிக்கிறது இல்லை, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதுன்னு அக்னாலேஜ் பண்ணுறதில்ல, அவர் நல்லவர்ன்றதே பிக்சர் இல்லை. நல்லபடி எப்பயும் நல்லா இருக்குன்னா கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி ஒரு மாதிரி சூழ்நிலை மாறிடுச்சுன்னா, இல்லை கர்த்தர் கெட்டவர் இல்லைங்க, அவர் ஒரு நாளும் கெட்டவர் இல்லை, அவர் நல்லவர். ஆமென். எல்லா சூழ்நிலையும், எல்லா நிலைமையும், காலத்தையும், எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் நமக்கு நன்மை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. God bless you. Bye bye.